உலகின் தலை சிறந்த சொல் செயல். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி செஷனில் பார்க்க போகிறது ஒரு கொஸ்டின். இந்த லீனியர் அல்ஜிப்ரா கொஸ்டினை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி 2-3 வீடியோவில் பார்த்துருக்கோம். ஆனால் எதுக்கு இதை டிஸ்கஸ் பண்ணுறோன்றதை நான் சொல்கிறேன். லிசன். இப்போது ஏபி அப்படின்றது ஒரு n by n மேட்ரிசஸ், விச் மீன்ஸ் ஸ்கொயர் மேட்ரிசஸ். இந்த ரெண்டுமே ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னால் என்னென்னு உங்களுக்கு தெரியும். ரோஸ் அண்ட் காலம்ஸ் ஆர் ஈக்குவல். இந்த மேட்ரிக்ஸை பொறுத்த மட்டும் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. சச் தட் சாட்டிஸ்ஃபைங் BA + B² = I - BA². இதில் பாருங்கள், BA + B². ஸோ தட் இப்போ இந்த -B² இந்த பக்கம் காமனாக வெளியே வரும்போது +BA² தான் மாறும். சாரி, காமன் சொல்லிட்டேன்னா சாரி. -BA² இந்த சைடு வரும்போது +BA² தான் மாறும். ஸோ I வந்து அப்படியே இருக்கும். Now taking the determinant on both sides. So before that, take note B as common. B common பண்ணிட்டீங்கன்னா என்ன வரும்? A² plus B plus A². கரெக்டாக பண்ணியிருக்கோமா? B எடுத்தால் A, அங்கே B, அங்கே A². Yes, right. Equal to I. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா taking the determinant on both sides. ஸோ என்ன கேட்டிருக்கான்றதை பாருங்கள். determinant of A எப்படி இருக்கும், determinant of B எப்படி இருக்கும், determinant of A plus B இருக்கும், determinant of AB எப்படி இருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி இது ஒரு பார்ட் B கொஸ்டின். அப்போ ஒரு ஆன்சர் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்றதையும் மைண்டில் நம்ம ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். Now taking the determinant on both sides, we get determinant of B into A plus B plus A² equal to determinant of I. So we know the property determinant of AB equal to determinant of A dot determinant of B. This is a number. அதனால் பிரித்து எழுதிக்க முடியும், கம்யூட்டேட்டும் பண்ணோம். ஆனால் அதுவே determinant of A plus B should not equal to determinant of A plus determinant of B. இது வராது. இந்த லீனியாரிட்டி ப்ளஸில் வராது, பட் டாட்டில் வந்து வரும். அப்போ அதன்படி இதை பிரித்து எழுதுங்க. இது ஒரு மேட்ரிக்ஸாகவும் இது ஒரு மேட்ரிக்ஸாகவும் ட்ரீட் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் determinant of B, determinant of A plus B plus A² equal to determinant of I. Determinant of B dot determinant of A plus B plus A² equal to. So we know that determinant of I equal to 1. Identity matrix or determinant எப்பயுமே 1. அது கான்ஸ்டன்ட்டாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இது வட்டோட்டம் TRB கொஸ்டின். Rank of the identity matrix and the determinant of the identity matrix. Rank of the identity matrix, row of I, is always n. It's not the condition. ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸோட ரேங்க் எப்பயுமே என்ன தான் இருக்கும். ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் எப்பயுமே 1 தான் இருக்கும். ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸோட நல்லிட்டி எப்பயுமே 0 தான் இருக்கும். இந்த மூணுமே நல்லா படிச்சுக்கணும். இந்த மூணுமே ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸோட ப்ராப்பர்ட்டி. தனியாக நோட்ஸ் போட்டு எழுதி வைங்க. இதை ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸோட ரேங்க் வந்து என்ன, ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் வந்து 1, ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸோட நல்லிட்டி வந்து 0, ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸோட ட்ரேஸ் அதுவும் என்ன தான். இதையும் படிச்சுக்கோங்க. ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸோட ட்ரேஸ் வந்து என்ன. வாட் இஸ் ட்ரேஸ்? சொல்லி பாருங்க. வாட் இஸ் ட்ரேஸ்? யோசிங்க. சம் ஆஃப் த லீடிங் டயகனல்ஸ், அதான் வந்து உங்களுக்கு ட்ரேஸாக ஆக்ட் ஆகும். ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்க, டிட்டர்மினன்ட் ஆஃப் I வந்து 1 உங்களுக்கு. ஓகேவா? ஸோ பாருங்கள், டிட்டர்மினன்ட் ஆஃப் B, அப்புறம் டிட்டர்மினன்ட் அப்படின்றது ஒரு ஸ்கேலார். டிட்டர்மினன்ட் ஆஃப் A வந்து ஒரு ஸ்கேலார். ஸ்கேலார் அப்படின்னா என்ன, ஒரு நம்பர். அது பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம், 0வாக இருக்கலாம், என்ன நம்பர்னாலும் இருக்கலாம். ஆனால் இந்த 3க்குள்ளே தானே வரும். நம்பரே இந்த 3 தானே, பாசிட்டிவ், நெகட்டிவ், ஜீரோஸ். ரியல் நம்பர்ஸ், காம்ப்ளெக்ஸ் நம்பர்லாம் சொல்லக்கூடாது. எது வந்தாலுமே 3 தான். ஒன்று பாசிட்டிவாக இருக்கும், இல்லை நெகட்டிவாக இருக்கும், இல்லாட்டி 0வாக இருக்கும். ஸோ இட்ஸ் மென்ஷன் பை ஸ்கேலார். ஸோ இது ஒரு ஸ்கேலார், இது ஃபுல்லாக சேர்ந்து ஒரு ஸ்கேலார். அப்போ இது ஒரு நம்பர், அது ஒரு நம்பர். 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது அது 0 ஆகுமா? 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது 1 வருது. அதை நல்லா பார்த்துக்கணும். 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் கண்டிப்பாக 0 வரும். ஆனால் 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது 1 வருதுன்னா, இப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் பியோ டிட்டர்மினன்ட் ஆஃப் A plus B plus A² 0 ஆக சான்ஸே கிடையாது அப்படின்னு தான் அர்த்தம். இப்போ பாருங்கள், இது உங்கள் அசைன்மெண்ட், நம்ம அடுத்த கடைசியாக கொடுப்போம். டிட்டர்மினன்ட் ஆஃப் B டிட்டர்மினன்ட் ஆஃப் A plus B plus A² நினைக்கிறேன், விட்டுட்டோமோ? எஸ், டிட்டர்மினன்ட் ஆஃப் A plus B plus A² 1 மாறுதுன்னா இந்த ரெண்டுமே 0 ஆகாதுன்னு தான் அர்த்தம். இதுவும் 0 ஆகாது, அண்டு இதுவும் 0 ஆகாது. ஏன் அப்படி சொல்கிறோம்? ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 1 வருது. அப்போ ஏதாவது சம் நம்பர் தான் ஆக்ட் ஆகும். அதுக்காக இது 1 அது 1 நான் சொல்லலை. அது 2, இது 1/2 கூட இருக்கலாம். ஆனால் 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது 1 வருதுன்னா கண்டிப்பாக அந்த 2 நம்பரும் 0 ஆகக்கூடாது. 0 ஆனால் என்ன ஆகும்? மொத்த மல்டிப்ளிகேஷன் 0 ஆகிடும். அதனால் 0 ஆக சான்ஸ் இல்லை. ஸோ இது நமக்கு கிடச்சிருக்கு.
இதை பற்றி நமக்கு ஒன்றும் தேவையில்லை, அதை பற்றி தெரியணுன்ற அவசியமும் கிடையாது. அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் பி வந்து நான் ஜீரோன்னு சொல்லி தெரிஞ்சிருக்கு. டிட்டர்மினன்ட் ஆஃப் பி நான் ஜீரோனா பி வந்து நான் சிங்குலர்னு அர்த்தம். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்னால் என்ன அர்த்தம்னா அந்த மேட்ரிக்ஸ்க்கு நீங்கள் டிட்டர்மினன்ட் எடுத்தால் நான் ஜீரோவாக வரும். இட்ஸ் வெல் நோன் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ தட் டிட்டர்மினன்ட் ஆஃப் பி நான் ஜீரோ அப்படின்றது தான் ஆன்சர் ஆக்ட் ஆகுது. ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் பி நான் ஜீரோன்றது தான் கரெக்டு. மற்றதெல்லாம் என்ன எப்படி பண்ணணும்னு கேட்டிங்கன்னா மற்றதை பற்றி நமக்கு வேண்டியதில்லை. பிகாஸ் திஸ் இஸ் எ பார்ட் பி கொஸ்டின். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஆப்ஷன் ஏ சிடி எல்லாமே தப்பாயிடும். இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் என்னென்ன தேவையோ நம்ம சொல்லிட்டோம். இந்த சம்முக்கு தேவையில்லாததையும் சொல்லியிருக்கோம். இந்த ப்ராப்பர்ட்டி ஒன்று சொல்லியிருக்கோம், இந்த 4 ப்ராப்பர்ட்டி ஒன்று சொல்லியிருக்கோம். அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ப்ளஸ் பி எப்படி இருக்கும் அதையும் பார்த்துக்கோமா. டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ப்ளஸ் பி நகலவே மாட்டேங்குது. எஸ், டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ப்ளஸ் பி எப்பயுமே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ப்ளஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் பியாக இருக்கும். அப்போ ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸை பற்றி படித்ததெல்லாம் சொல்லுங்கள். ட்ரேஸ் ஆஃப் ஐ விச் இஸ் என், என்னன்றது ஆர்டர், ஐஎன் தானே, ட்ரேஸ் ஆஃப் ஐஎன், டிட்டர்மினன்ட் ஆஃப் ஐஎன் எப்பயுமே ஒன்றா இருக்கும். அடுத்து வேறு என்ன பார்த்தோம், டிட்டர்மினன்ட் ஆஃப் ஐஎன் அதுக்கு தான் பார்த்தோமோ, அது என்ன பார்த்தோம் அதில் மறந்துடுச்சு. எஸ், நல்லிட்டி ஆஃப் ஐஎன் பார்த்தோம். அப்புறம் ரேங்க் ஆஃப் ஐ பார்த்தோம். வாட் இஸ் ரேங்க் ஆஃப் ஐஎன் பிகம்ஸ் என் and nullity of in becomes 0 because rank nullity Sylvester's theorem says rank plus nullity equal to number of columns. அப்போ ரேங்க் nullity ஆட் பண்ணால் ரேங்க் ஆல்ரெடி என்ன வந்துருச்சு, அப்போ nullity 0 தான் வரும். அந்த தியரம் படி நம்ம ஈஸியாக சொல்லிடலாம் இதெல்லாம். அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏபி அது என்ன வந்துச்சு, டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ டாட் டிட்டர்மினன்ட் ஆஃப் பி. இதை பாருங்களேன், இதை அப்படியே நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதலாம். டிட்டர்மினன்ட் ஆஃப் பி டாட் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏன்னு எழுதிக்கலாமா. 2 நம்பர் தானே, 2 × 3 3 × 2 ஒன்று தான். ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ டிட்டர்மினன்ட் ஆஃப் பி ரெண்டு ஒரே ஆன்சர் தான் கொடுக்க போகுது. இட்ஸ் ஈக்குவல் டிட்டர்மினன்ட் ஆஃப் பிஏ. அப்போ இது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வெளியே வருது, டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏபி ஈக்குவல் டிட்டர்மினன்ட் ஆஃப் பிஏ. இந்த ப்ராப்பர்ட்டி ரேங்க்குக்கும் பொருந்தும். ரேங்க் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் பிஏ, அதுவும் கரெக்டு தான். ஸோ நல்லா கவனிக்கணும், ஏபிபிஏ சேம் வரணுன்ற அவசியம் கிடையாது. இன் மேட்ரிக்ஸ் cannot be commutative. மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் cannot be commutative at all the times. சம்டைம் காம்படேட்டிவ் சம்வேர், அதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஆனால் ஏபியும் பிஏவும் எப்பவுமே சேமாக வராது, அதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆனால் ரேங்க் ஆஃப் ஏபியும் ரேங்க் ஆஃப் பியும் எப்படி வரும், சேமாக தான் வரும். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏயும் டிட்டர்மினன்ட் ஆஃப் பியும் எப்படி வரும், சேமாக தான் வரும். ஆனால் ஏபி நாட் ஈக்குவல் டு பிஏ, இது எப்பயுமே நடக்கிற கேஸ். திஸ் இஸ் நாட் ட்ரூ ஃபார் ஆல் த டைம்ஸ். இது நம்ம லோயர் கிளாஸஸ்லேருந்தே படிச்சிருக்கோம். ஸோ இவ்வளோதான் இதோட கண்டென்ட் முடியுது. இது இந்த ப்ராப்ளத்துக்கு கீழே கொடுக்குற அசைன்மெண்ட் ப்ராப்ளம். இதை நோட் பண்ணுங்கள். ஆக்சுவலி இப்படி தான் நம்ம கிளாஸஸ் போகும். 40 மினிட்ஸ் கிளாஸுமே இப்படி தான் போகும். ப்ராப்ளம் டிஸ்கஷன், கான்செப்ட் டிஸ்கஷன், அந்த கான்செப்ட்லேருந்து கொஞ்சம் அடிஷனல் டிஸ்கஷன், அதுக்கப்புறம் ஃபைனலாக அசைன்மெண்ட் கொடுப்போம். இந்த ப்ராப்ளம் நீங்கள் செஞ்சு, ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தனியாக குரூப் ஃபார்ம் பண்ணியிருக்கோம், அதை நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்க மெம்பர்ஸ் எல்லாருமே கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் பண்ணுங்கள். இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னு. சிஸ்டம்னா என்ன அப்படின்னா, ஒரு சிஸ்டம் அப்படின்னா அது சில மோர் தென் ஒன் ஈக்குவேஷன் இருக்கும். ஒரு ஈக்குவேஷன் மட்டும் தனியாக இருக்க பேர் சிஸ்டம் கிடையாது. மோர் தென் ஒன் ஈக்குவேஷன் இருக்க பேர் தான் சிஸ்டம். அந்த சிஸ்டத்துக்கு எப்போ இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன் இருக்கும் அப்படின்றது தான் கொஸ்டின். ஸோ யோசிங்க, இதெல்லாம் 12th ஸ்டாண்டர்ட் புக்லேயே இருக்குது இந்த சம்லாம். அதனால் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நல்லா திங்க் பண்ணுங்கள். நான் எப்பயும் போன கிளாஸில் உங்களுக்கு சொன்னதான், நேற்று வீடியோ பார்த்துருந்தீங்கன்னு தெரிஞ்சிருக்கும். தயவு செஞ்சு நெட்டை பார்த்து காப்பி அடிக்காதீங்க. இல்லை சாட் ஜிபிடி, ஜெமினை இந்த மாதிரி ஆப்ஸை பார்த்து கொஸ்டின்ஸ் கலெக்ட் பண்ணிக்கோங்க. நேற்று நான் சொன்னது தான், கொஸ்டின்ஸ் நீங்கள் அதிலேருந்து எடுத்து நெட் எக்ஸாம் ப்ராப்ளம் போட்டு லீனியர் அல்ஜிப்ரா அது நிறையா கொஸ்டின்ஸ் கொடுக்குது. அந்த மாதிரி எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அந்த ப்ராப்ளத்துக்கு சேர்த்து நீயே ஆன்சர் கொடுத்துருப்பா, இந்த மாதிரி மட்டும் தயவுன்னு சொல்லிடாதீங்க. நீங்களே கொஞ்சம் புக் எடுத்து ரெஃபர் பண்ணி கொஞ்சம் சால்வ் பண்ணுங்கள். கொஞ்சம் நியூமரிக்கல் சால்விங் நீங்கள் எந்த அளவுக்கு பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். நிறைய பேர் சொல்கிறீங்க எக்ஸாம் ஹால் போனால் அந்த சமயம் எப்படி டேக்கிள் பண்ணுறதுன்னு தெரில. இங்கே நெட்டை ரெஃபர் பண்ணி படிச்சிங்கன்னா எப்படி பிரெயின் சால்விங் ஸ்கில் டெவலப் ஆகும். ஸோ நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். நீங்கள் புக்கை பார்த்து நிறைய விஷயங்களை சால்வ் பண்ணலாம். நிறைய மேக்ஸ் புக்ஸ் யூஸ் பண்ணுங்கள். லீனியர் அல்ஜிப்ராக்கு நிறைய டெக்ஸ்ட் புக் படிச்சிருக்கீங்க, அதெல்லாம் எடுத்து படிங்க. அதான் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். படிக்கிறத டெய்லி படிங்க. ஸோ கன்சிஸ்டன்சி ஆல்வேஸ் மேட்டர்ஸ், அதை எப்பயுமே விட்டுறாதீங்க. ஸோ நம்மளோட கிளாஸஸ் இன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆகி ரெகுலராக போயிட்டுருக்கு. இதுதான் டே 1 வீடியோ. நேற்று டே 0 வீடியோ நேற்று பார்த்துருப்பீங்க, யூடியூப்லேயே பார்த்துருப்பீங்க. ஸோ நாளைந்து ரெகுலர் கிளாஸஸ் உங்களுக்கு ஜூம் மீட்டிங்கில் எவ்ரி ஈவினிங் 6:15 நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ கிளாஸில் ஜாயின் பண்ண வில்லிங்னஸ் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி பேசலாம். அதர்ஸ் வாட்ஸ்அப்லேயும் கான்டாக்ட் பண்ணி பேசலாம். அதர்வைஸ் டிஸ்கிரிப்ஷனில் கோர்ஸ் ஃபார்ம் இருக்குது, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் நம்ம கொடுத்துருக்கோம். அந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணாலும் டீம் வில் கெட் யூ பேக். அண்ட் தென் வாட்ஸ்அப் குரூப்பில் டிஸ்கஷன் போகுது, ப்ளஸ் ஃப்ரீ டெஸ்ட்டு நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம் ஆப்பில். அந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் அந்த லிங்கை கெட் பண்ணிக்கலாம். அதுக்கான குரூப்பும் டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ வாட்ஸ்அப் குரூப்பு, ஆப் லிங்க்கு, கோர்ஸில் ஜாயின் பண்ணுற லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இந்த 3மே உங்களுக்கு தேவைப்படுது. அதில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்க்க தெரியல அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி கேட்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு யூஸ்ஃபுல்லாக ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.